ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் அளவியல் பார்க்க போகிறோம். அளவியலில் வட்டமும் வட்டக்கோணமும் இந்த வீடியோவில் நம்ம முடிச்சிருவோம். ஆல்ரெடி நம்ம வட்டத்தில் ஒரு 5 சம் பார்த்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பார்ட் வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். ஏன்னா அந்த பார்ட்டில் தான் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த பார்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஓகே, இன்றைக்கான சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆறாவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை செக் பண்ணிட சதுர மீட்டருக்கு 25 ரூபாய் ஆகும் எனில் மொத்த செலவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சுற்றளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு 154 மீட்டர் கொடுத்துருவாங்க. அந்த பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நினைக்கிறேன். அதனை செக் பண்ணிட சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் ஆகுது, 25 ரூபாய் ஆகுது எனில் மொத்த செலவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வட்டம் இருக்குது, அதை செக் பண்ணிவிட அந்த வட்டத்தினுடைய பரப்பு அப்படி நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு இதில் சுற்றளவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றளவு வச்சு தான் நம்ம அந்த பரப்பை கண்டுபிடிச்சி அந்த மொத்த பரப்புக்கு அந்த செக் பண்ணிடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது மொத்த பரப்போட இந்த 25 மொத்தம் எத்தனை பரப்பளவு மீட்டர் இருக்கோ அதை இந்த 25 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது நம்ம வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அந்த வட்டத்தின் சுற்றளவு வச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வட்டத்தின் சுற்றளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது, 2/r. அப்படி தானே, 2/r. ஓகே, அப்போ 2 × 22/7 × r நமக்கு தெரியாது. பட் சுற்றளவு நமக்கு 154 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது r மட்டும் இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். 154 டிவைடில் இருக்கிறது எல்லாமே அங்கே மல்டிப்ளை போகும். மல்டிப்ளை இருக்கிறது எல்லாமே டிவைடில் வந்துடும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 1 11 11 2 11 22 1 11 11 4 மீதி 4 இருக்குது. அப்போ 4 11 44 7 2 14 அப்படிங்கிறது இருக்கும். மீதி 7 × 7 49. கீழே வெறும் 2 மட்டும் இருக்குது. அப்போ 49/2. ஆரம் என்னது, 49/2. ஓகேவா, எதுக்காக இப்போ ஆரம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம வட்டத்தின் பரப்பளவு ஃபார்மா போட்டு நம்ம வட்டத்தோட பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த மொத்த ஆகும் செலவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் வட்டத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஆரம் தேவை. வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்மா நமக்கு என்னது, πr². ஓகேவா, அதுக்காக தான் ஆரம் கண்டுபிடிச்சோம். அப்போ 22/7 × r அப்படிங்கிறது நமக்கு இப்போ என்னது 49/2 × 49/2. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 7 7 49, 1 2 1 2. ஓகே, 1 2 2 6 I 2 10. ஓகே, இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, 11 × 3.5 × 49 இருக்குது. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். 49 × 49 9 13 5. ஓகேவா, 11 49 ஃபஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 539 இருக்குது. அடுத்தது 3.5 அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 5 45. மீதி 4 இருக்குது. 3 5 15 + 4 19 வரும். மீதி 1 இருக்குது. 5 25 25 + 1 26 வரும். 9 27. மீதி 2 இருக்குது. 3 3 9 + 2 11. மீதி 1 இருக்குது. 3 15 + 1 16. அப்போ 5 16 8 8 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3.5 அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது என்ன வருது நமக்கு, 1886.5. ஓகேவா, மீட்டரில் இருக்க, அப்போ மீட்டர்². ஓகேவா, 1886.5 மீட்டர்². ஓகே, இப்போது நம்ம ஒரு சதுர மீட்டருக்கு 25 ரூபாய் ஆகுதுன்னா அப்போது மொத்தம் இதில் எத்தனை மீட்டர் இருக்குது, சதுர மீட்டர் இருக்குது. 1886.5 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆகும் செலவு அப்போ என்ன ஆகும் செலவு அப்படின்னா என்னது, இப்போ 1886 × எனது ஒரு மீட்டருக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு 25 ரூபானா அப்போது அந்த 25 கூட இந்த 1886.5 மல்டிப்ளை. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 47,162.5 அப்படிங்கிறது வரும். ஸோ 1886.5 மீட்டரை செக் பண்ணிட்டதுக்கு 47,162.5 ரூபாய் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 7ஆவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. ஒரு டிராக்டர் வண்டி இருக்குது. இந்த சக்கரத்தின் ஆரம், ஓகேவா, சக்கரம் என்ன வட்டத்தில் என்னது ஷேப்பில் இருக்கும், வட்ட ஷேப்பில் இருக்கும். அந்த வட்டம் டிராக்டர் வண்டியோட சக்கரத்தினுடைய ஆரம் 77
7 சென்டிமீட்டர். அதனுடைய ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அது வந்து எத்தனை முறை சுற்றுதுன்னா அது 35 முறை சுற்றும் போது கிடைக்கும் தொலைவை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 35 முறை சுற்றும். அப்போ என்னது, சுற்றளவு வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சி 35 முறையை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது, 2/r. ஓகேவா, வட்டத்தின் சுற்றளவு 35 முறை சுற்றும் போது கிடைக்கும் தொலைவை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சாதான் 35 முறை வந்து ஒரு டைம் வந்து, அதாவது இப்போ ஒரு வட்டம் அந்த சக்கரம் இருக்கும், அந்த ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆரம் வந்து என்னது 77. ஒரு வட்டம் இருக்குது, அது வந்து சுற்றுது, அதனுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிச்சி 35 முறை சுற்றும்போது அந்த தொலைவு எவ்வளோ தொலைவு வந்து கடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிடும். ஓகே, வட்டத்தின் சுற்றளவு இப்போ 2 × 22/7 பையோட மதிப்பு ஆர் வந்து என்னது நமக்கு 77. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 11 1 7 1 7. ஓகே, 2 22 44 44 × 11. இப்போ 4 × 4 4 8 4 484. ஓகேவா, 484. வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து என்னது நமக்கு 484 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்போ 35 முறை வந்து சுற்றும்போது கிடைக்கும் தொலைவு. அடுத்து என்னது 35 முறை வந்து 35 முறை வந்து சுற்றும்போது கடக்கும் தொலைவு. சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது கூட வந்து என்னது 435 × 484 சுற்றளவு வந்து பெருக்கிறோம். இப்போ 484 × 35. 4 5 20 + 2 இருக்குது. 8 5 40 40 + 2 42. 4 5 20 24 + 4 3 12 மீதி 1 இருக்குது. 8 3 24 + 1 25 இருக்குது. மீதி 2 இருக்குது. 4 3 12 12 + 2 14. இதை கூட்டினா 0 4 9 4 2 கூட்டினா 6 1. அப்போ 16,940 முறை வந்து அந்த 35 முறை சுற்றுனா இந்த 16,940 மீட்டர் தொலைவு வந்து கிடக்கும். ஓகேவா, 35 முறை வந்து சுற்றுனா 14,940 மீட்டர் தொலைவு வந்து கிடக்கும். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 8வது சம் பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட தகட்டை 4 சம பாகங்களாக பிரிக்கிறார். அதன் ஒரு கால் வட்ட தகட்டினுடைய சுற்றளவு காண்க அப்படிங்கிருக்காங்க. ஒரு வட்டம் இருக்குது. ஓகேவா, ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிடுவோம். அந்த வட்டம் வந்து 14 சென்டிமீட்டர் ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆரம் 14 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஒரு வட்ட தகட்டை 4 சம பாகங்களாக பிரிக்காங்க. 4 சம பாகங்களாக பிரிச்சிட்டா அதன் ஒரு கால் வட்ட தகட்டினுடைய சுற்றளவு. ஓகே, ஒரே ஒரு, அதாவது இதுனா அரைப்பகுதி. ஓகேவா, இதில் இந்த அறையில் பாதினா இது கால் பகுதி. அப்போ இந்த அரைப்பகுதியினுடைய சுற்றளவு காண்க. அப்போ இவ்வளோத்தினுடைய சுற்றளவு. அப்போ கால்வட்டத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ கால்வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து நம்ம இப்போ போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கால்வட்டத்தின் சுற்றளவு. ஓகேவா, கால்வட்டத்தின் சுற்றளவு = என்ன ஃபார்முலா வரும் நமக்கு, கால்வட்டத்தின் சுற்றளவுனா πr/2 + 2r. ஓகேவா, ஆனால் நமக்கு வந்து ஆறுன்னு நம்ம டேரெக்டாக 14 போட்டுறக்கூடாது. பாருங்கள், இது வந்து இந்த 14 சென்டிமீட்டர் ஆரம்லாம் ஒரு வட்டத்துக்கான ஆரம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர கால்வட்டத்துக்கான ஆரம் கொடுக்கல. அப்போது ஒரு முழு வட்டத்திற்கான ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர்னால் ஒரு அரை வட்டத்திற்கான ஆரம், ஒரு அரை வட்டத்திற்கான ஆரம் அதில் பாதியாகும். அப்போ 7 ஆகும். அப்போது அந்த 7லுமே நமக்கு ஒரு கால்வட்டம் ஆகுது. அப்போ அது வந்து ஒரு 3.5 ஆகும். ஓகேவா, இப்போ 14 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கால்வட்டத்துக்கு அடிக்க 4 அடிப்போம். அப்போது 7 2 24 7 2 14 3.5. ஓகேவா, இதனுடைய ஆரம் வந்து நமக்கு என்னது 3.5 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ ஆர் வந்து 3.5 இருக்குது. அப்போ ஆர் = π22/7 × ஆர் வந்து என்னது நமக்கு 3.5 / 2 × 2r. ஆர் வந்து நமக்கு வந்து ப்ளஸ். ஓகேவா, இது வந்து ப்ளஸில் இருக்குது. +2r 3.5. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். இது வந்து மல்டிப்ளை தான் இருக்குது.
I7 35 போம். அப்போ இதில் பாயிண்டில் இருக்கிறதுனால 0.5 அப்படிங்கிறது வந்து நம்ம போட போகிறோம். இப்போ மேலே மட்டும் என்ன இருக்குது, 22 × 0.5/2 இருக்கும். ப்ளஸ் 2யும் 3.5 பெருக்கினா நமக்கு என்ன வரும், 7 அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். நம்ம 22யும் நம்ம 0.5 வந்து நம்ம பெருக்கிறோம். 22 5 பெருக்கோம், 2 10 + 1 இருக்குது, 2 10 11. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 11 அப்படிங்கிறது வரும். இப்போ 11/2 + 7 அப்படிங்கிறது இருக்கும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினா நமக்கு என்ன வரும், 11 + 1 7 7 14 ÷ 2 அப்படிங்கிறது இருக்கும். 14யும் 11யும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 25/2 அப்படிங்கிறது கிடைக்கும். கால்வட்டத்தினுடைய சுற்றளவு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆப்ஷனில் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது ஒன்று பார்த்திக்கலாம். இல்லாட்டா அடிச்சிருந்தால் அடி கொடுக்கணும். 1 2 2 4 I2 10. ஓகேவா? 12.5 சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர். ஓகேவா? 12.5 சென்டிமீட்டர் ஆன்சர். ஓகேவா? 12.5 சென்டிமீட்டர் கால்வட்டத்தின் சுற்றளவு. ஓகே, இப்போ கால்வட்டமும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஓகே, 9வது சம் பாருங்கள். ஒரு விவசாயி வந்து 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு 1 மீட்டருக்கு வந்து ரூபாய் 12 வீதம் செலவாகும். அவரிடம் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விவசாயி வந்து இது வட்டம் கொடுத்துட்டாங்க. ஒரு விவசாயிகிட்ட வந்து இது 420 மீட்டர் ஆரம் வந்து எவ்வளவு, 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழிப்பண்ணையை சுற்றி 420 மீட்டர் ஆரம். ஓகேவா? 420 மீட்டர் ஆரம் சுற்றி முள்வேலி அமைக்க, சுற்றி. ஓகேவா? அதாவது இந்த முள்வேலியை வந்து சுற்றி அமைக்க. அப்போ சுற்றளவு. ஓகேவா? சுற்றளவு தேவை. அப்போது வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2/r. ஓகேவா? ஒவ்வொரு சென்டென்ஸாக வந்து ரீட் பண்ணி நம்ம கணக்கை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு ஆகுதான், 1 மீட்டருக்கு வந்து 12 ரூபா ஆகுது. ஓகேவா? 12 ரூபா ஆகுது. 1 மீட்டருக்கு 12 ரூபா ஆகுனா அல்டான மொத்தமாக எவ்வளோ இருக்கா, 30,000 இருக்குது. ஓகேவா? மொத்த தொகை வந்து 30,000 இருக்குது. இந்த 30,000த்தில் அவருடைய அவரால் வந்து எவ்வளவு அந்த மொத்த சுற்றளவை கண்டுபிடிச்சி கொடுவோம். அந்த 30,000த்தில் வந்து ஒவ்வொரு மீட்டருக்கு வந்து நமக்கு 12 ரூபா ஆகுதுன்னா அந்த மொத்த சுற்றளவில் வந்து அந்த 30,000த்தில் வந்து அவரால் வந்து எவ்வளவு வந்து போட முடியும், அது போக இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவு அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா அப்படி = 2 × 22/7 × ஆறாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 420. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 1 7 6 7 42. ஓகே, 2 22 44 44 6 பெருக்கல் வரும், 4 6 24, மீதி 2 இருக்குது, 4 6 24 + 2 வந்து 26. அப்போ எனக்கு 2640 வரும். ஓகேவா? சுற்றளவு வந்து என்னது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மீட்டர் தான் வரும். வட்டத்தின் சுற்றளவு 2640. ஓகே, இப்போ நம்ம வட்டத்தின் சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த வட்டத்தினுடைய சுற்றளவு 2640க்கு வந்து போடுறதுக்கு வந்து எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நமக்கு 1 மீட்டரில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 1 மீட்டருக்கு வந்து 12 ரூபா ஆகுது. 1 மீட்டருக்கு 12 ரூபா ஆகுதுன்னா அப்போ 26,440 மீட்டருக்கு வேலி போட வந்து எவ்வளோ ஆகும், வேலி போட மொத்த தொகை எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர்கிட்ட இருக்க காசுலேருந்து கழிச்சிட்டோம்னா இன்னும் எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மொத்த தொகை 2640 × 1 மீட்டருக்கு எவ்வளவு, 12 தான். அப்போ 2640க்கு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 2 8, மீதி 1, 6 2 12, மீதி 1 இருக்குது, 2 4 5 24, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 6 11 3000. ஓகே, = என்னது 31,680. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. 31,680 ரூபா ஆகுது. ஓகேவா?
31,680 ரூபா ஆகுது. அவர் கையில் எவ்வளோ இருக்குது? 30,000 தான் இருக்குது. அப்படின்னு அவருக்கு எவ்வளவு பணம் வந்து தேவை? 31,680லேருந்து 30,000 வந்து கழிச்சிட்டு இன்னும் அவர்களுக்கு எவ்வளோ பணம் தேவை வந்து 1,680 ரூபா வந்து இன்னும் தேவை. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, 10வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 14 மீட்டர் விட்டமாக கொண்ட அரைவட்டத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது டைரெக்டான கொஸ்டின். அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டே ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டோம். டேரெக்டாக ஃபார்முலா சம் அப்ளை பண்ணுற மாதிரி சம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். அது போக வந்து அந்த தொகை கணக்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? டேரெக்டாக அப்ளை பண்ணுறக்கூடிய சம்லாம் உங்களுக்கு இந்த டக்குன்னு நீங்களே அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி சம் வந்து நிறைய பார்க்கல. ஓகே, இது வந்து அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகேவா? இப்போது ஆர் அதில் இந்த விட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2r கொடுத்துட்டாங்க, 14 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 7. ஓகேவா? 7 மீட்டர். இப்போ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம். பை ஆர் ஸ்கொயர் 22/7 இன்ட்டு ஆர். ஆர் வந்து நமக்கு என்னது? 7 இன்ட்டு 7 ஸ்கொயர், அதாவது 7 ஆர் ஸ்கொயர் இருக்குது, டிவைட் பை 2. ஓகே, இப்போ இது வந்து 7 வந்து கேன்சல் ஆயிரும். 22 7 பெருக்குனா 7 14 + 7 14. அப்போ 154 டிவைட் பை 2 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 2 14 7 2 14 ஈக்குவல் டு என்னது? வட்டத்தினுடைய பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் 27 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அரைவட்டத்தின் பரப்பளவு. இது டைரெக்டான கொஸ்டின் தான். ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே செஞ்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் 11வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 2 வட்டங்களினுடைய பரப்புகளின் விகிதம் 4:9 எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 வட்டம், அந்த 2 வட்டங்களுடைய பரப்புகளுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பரப்பளவுனுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4:9 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவற்றினுடைய சுற்றளவுகளின் விகிதம் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து ரூட் எடுத்துருக்குங்க. அந்த 4க்கு வந்து ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் அப்படியே வருமா? இதை வந்து நம்ம 3 ஸ்கொயர் அப்படின்னா அப்போ ரூட் 2 ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு மதிப்பு வந்து என்ன இருக்கும்? 2:3 அப்படின்னு இருக்கும். அப்போ இதுதான் சுற்றளவுனுடைய ரேஷியோ. ஒருவேளை 2:3 சுற்றளவு ரேஷியோ கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். பரப்பளவுனா ஸ்கொயர் பண்ணுங்கள். சுற்றளவு கேட்டிருந்தாங்கன்னா அதை ரூட் எடுத்துருங்க. ஓகேவா? 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும். பரப்பளவு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போது வட்டத்தில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபார்மாஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரிக்கியான சம்பளம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். டேரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபார்மா, இப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு, கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு அப்படின்னு டேரெக்டாக பார்க்கலாம். ஆனால் அது கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க நினைக்கிறேன். ஓகே, இதோட வந்து நமக்கு வட்டம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம வந்து வட்ட கோணம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வட்டத்தில் வந்து நம்ம டோட்டலாக 11 சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபார்முலா வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வட்டக்கோணம் பார்க்கலாம். வட்டக்கோணம் சிம்பிள் தான். 3 ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா வச்சு செய்யணும் தான். ஓகே, இப்போ வட்டக்கோணம் பார்க்கலாம். வட்டக்கோணம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். 3 ஃபார்முலா தான் வரும். இந்த ஒரு சம்மிலே அந்த 3 ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த சம்மில் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா வந்து பார்த்துடலாம். வட்டக்கோணம். சரி, ஃபஸ்ட்டு வட்டக்கோணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வட்டக்கோணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. வட்டம் இருக்கும், அதில் ஒரு முக்கோணம். ஓகேவா? அதில் ஒரு முக்கோணம் இருக்கும். ஓகேவா? வட்டக்கோணம் இது வந்து நம்ம கோணம் இருக்கிறதுனால என்னது? ஒரு தீட்டா இருக்கும். ஓகேவா? இது ஆரம். ஓகே, இப்போ வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். வட்டக்கோணத்தின் பரப்பளவு, வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா பை 360. ஓகேவா? இது வந்து கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு வேளை அதாவது கோணம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அது வந்து கோணம் வந்து கொடுக்கலன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது ஆர்எல் அப்படிங்கிறது மட்டும் 2 இருக்கும். கோணம் கொடுக்காமனா நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது அல்லது இன்னொரு ஃபார்முலா அப்படின்னா என்னது? LR/2. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது வட்டக்கோணத்தின் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா பை 360. கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
ஓகேவா. ஒருவேளை வந்து எல்லும் ஆரும் கோணம் வந்து இந்த கோணம் இதில் டிகிரி வந்து கொடுக்கலன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், LR/2. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்து என்னது வட்ட வில். எல் அப்படின்னா என்ன, வட்ட வில். ஓகேவா. இந்த இதுதான் எல், வட்ட வில் அப்படிம்போம். இந்த வில் எல்லு இது பேர். ஓகே, வட்ட வில்லினுடைய நீளம் ஃபார்முலா என்னென்னா வட்ட வில்லின் நீளம். வட்ட வில்லின் நீளம் ஒருவேளை கொடுத்துருந்தாங்க, என்ன ஃபார்முலானா 2/r × θ/360. ஓகேவா. வட்ட வில்லின் நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா 2/r × θ/360. அடுத்தது வந்து என்னென்னா வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா. வட்டக்கோணத்தின் சுற்றளவு, வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 2r + l. ஓகேவா. எல், கேபிட்டல் எல். எல்னு வட்ட வில்லுடைய இது. ஓகேவா. எல் வட்ட வில்லினுடைய நீளம்னா 2/r × θ/360. ஓகேவா. மொத்தமே 3 ஃபார்முலா. வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு, வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு, அப்புறம் வட்ட வில்லினுடைய ஒரு நீளத்தினுடைய ஒரு ஃபார்முலா. ஓகேவா. ஓகே, இந்த 3 ஃபார்முலா வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 ஃபார்முலா வந்து ஒரே சம்பளம், அதாவது வில்லினுடைய நீளம், பரப்பளவு, சுற்றளவு அப்படிங்கிற ஒரே சம்பளம் வந்து இந்த சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்தாங்க, ஒரு வட்ட கோண பகுதியினுடைய ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர், வந்து அதனுடைய மைய கோணம் வந்து என்னது 120 டிகிரி ஏனில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனது ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர், மையக்கோணம் இதில் வந்து கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஒரு கோணம் வந்து என்னது 120 டிகிரி. தீட்டா வந்து நமக்கு இதில் கொடுத்துட்டாங்க. எனில் வில்லினுடைய நீளம், ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வில்லின் நீளம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வில்லின் நீளம். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்ம வில்லினுடைய வட்ட வில்லினுடைய நீளம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா 2/r × θ/360. ஓகேவா. வட்ட வில்லினுடைய ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலா 2/r × θ/360. வட்ட வில்லுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா. வில்லின் நீளம் அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா 2/r × θ/360. இனி நம்ம அப்படியே இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. 2 × பைக்கு நம்ம மதிப்பெண்ணது 22/7 × r. ஆரம் வந்து நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர் × தீட்டா, வட்ட மையக்கோணத்தினுடைய கொடுத்துருக்காங்க 120/360. ஓகே, இப்போது நம்ம கேன்சல் பண்ண ஆன்சர். ஓகேவா. 3 21, 0 கேன்சல் ஆயிரும். 1 12 12, 3 12 36 வரும். 3 வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, மீதி 2 × 22 மட்டும்தான் இருக்குது. இதை பெருக்க என்ன வரும், நமக்கு 44 அப்படிங்கிறது வரும். வட்ட வில்லினுடைய நீளம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால 44 சென்டிமீட்டர். வில்லினுடைய நீளம் எவ்வளவு, 44 சென்டிமீட்டர். ஓகேவா. நம்ம வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 44 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பரப்பளவு. இதனுடைய வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு. 2வது சம் பரப்பளவு கேட்டிருக்காங்க. வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு. இதே சம்மில் தான் நம்ம பரப்பளவும் பார்க்க போகிறோம். ஓகேவா. பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், வட்டக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், r² × θ/360. ஒரு கோணம் கொடுக்கணும்னா நம்ம LR/2 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. கோணம் கொடுத்துருக்கிறதுனால இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதில் r² × θ/360. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, 22/7 × r அப்படிங்கிறது வந்து ஆரம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 21 × r²ங்கிறதுனால 2 டைம்ஸ் போடணும். × தீட்டா வந்து 120 கொடுத்துருந்தாங்க, /360. ஃபார்முலாவில் வந்து அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர். ஓகேவா. வட்டக்கோணம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 21, 0 கேன்சல் ஆயிரும். 1 12 12, 3 12 36, 3 வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, மீதி ரீமைனிங் என்ன இருக்குது, 22 × 21. இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 2 4 2 6 4 462 ஆன்சர். ஓகேவா. 462 சென்டிமீட்டர்². பரப்பளவு கேட்டிருந்தாங்க. வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு 462 சென்டிமீட்டர்². ஓகே, 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு. வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறது. சுற்றளவுக்கு ஃபார்முலா நமக்கு என்னது, சுற்றளவு ஃபார்முலா என்னது வரும், நமக்கு 2r +
கேபிட்டல் எல். ஓகேவா, 2r + எல். ஓகே, நமக்கு ஆரம் தெரியும், ஆனால் சம்படி நமக்கு வந்து என்னது எல் வந்து கொடுக்கல. அப்படி தானே, நமக்கு இதில் வில்லினுடைய நீளம் வந்து கொடுக்கல. நம்ம அந்த சம்படி நம்ம வில்லுடைய நீளம் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் 44 போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த 2 கொஷினுமே கேட்கல. ஓகேவா, டேரெக்டாக என்னது வட்ட கோண பகுதியுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய மைய கோணம் வந்து 120 டிகிரி எனில் சுற்றளவு காண்க அப்படின்னா நம்ம எல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எல்லை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ ஆல்ரெடி எல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லோட மதிப்புனது நமக்கு 44 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இப்போ இதில் டேரெக்டாக இப்போ அப்ளை பண்ணிடலாம். 2r. ஓகே, ஆரை வந்து 21 + 44. ஃபஸ்ட்டு போர்ட்மாஸ் ரூல் தான். ஓகேவா, 2 21 வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிக்கோங்க. அப்போது 42 + 44 கூட்டினா நமக்கு என்ன வரும், 6 86. ஓகேவா, 86 சென்டிமீட்டர். அப்போ வட்டக்கோணத்தினுடைய சுற்றளவு வந்து 86 சென்டிமீட்டர். இப்போது இதில் நமக்கு வந்து எல் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுனால டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இதுவே நம்ம வந்து வேறு ஒரு சம்மாக இருந்தோம்னா நம்ம எல் கண்டுபிடிக்கணும். அது எல் கண்டுபிடிக்கணும், வட்டவில்லுடைய ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒருவேளை கோணம் கொடுக்கலன்னா LR/, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஓகே, இப்போ வட்ட கோணத்தில் வந்து இந்த 3 ஃபார்முலா வட்ட கோணம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 3 ஃபார்முலா தான். ஓகே, டோட்டலாக இப்போ நமக்கு வட்ட கோணம் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம முக்கோணம் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.